வணக்க மக்களே, சற்று முன்னிலையான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். துரோகம் செஞ்சவங்கள் எல்லாம் நடு ரோட்டில் தான் நிற்பாங்க. அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான். பழனிசாமியின் பரபரப்பு பேட்டி. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது சென்னை வடபழனியில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டாராம். அதில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் கண்டிப்பாக வழங்கப்படும் என உறுதியளித்தார். அவர் தங்களது ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 67 கலைக்கல்லூரிகள் எல்லாம் தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் உயர்கல்வி வளர்ச்சி பெற்றது என்று வலியுறுத்தினார். தற்போது கூட நடைபெற்று வரும் திமுக ஆட்சியில் ஒரு புதிய கல்லூரி கூட தொடங்கவில்லை என்று அவர் திமுக மீது விமர்சனங்கள் எல்லாம் வைத்துள்ளார். அதாவது திமுக ஆட்சியில் தமிழக சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டுவிட்டதாகவும் கூறிய இபிஎஸ் அவர்கள் டிஜிபி அலுவலகம் முன் ஒருவர் தாக்கப்பட்ட போதிலும் கூட அவர் மீதே வழக்கு தொடரப்படுகிறதா என்றார். காவலர்களே பாதுகாப்பு இல்லாமல் தாக்கப்படுகிறார்கள் என்றும் முன்னாள் டிஜிபி போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்களை 2.0 3.0 என்றெல்லாம் வைத்துவிட்டு கடைசியில் ஓடிவிட்டார் என விமர்சித்துள்ளாராம். அதாவது அண்ணா பல்கலை மாணவிற்கான வன்கொடுமை வழக்கில் கூட யார் அந்த சார் என்பது கண்டறியப்பட்டு என உறுதி அளித்திருந்தார். டாஸ்மாக் ஊழல் குறித்த விசாரணை நடத்தப்படும் என்று 1000 கோடி என்று கூறப்படும் ஊழல் உண்மையில் 40,000 கோடி வரை இருக்கலாம் என கூறப்படுகிறதாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளாராம். அதாவது திமுக நிறுத்திய திட்டங்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வர அதிமுக வாக்குறுதி என்னவென்றால், திமுக அரசு தாலிக்கு தங்க மாணவனுக்கு இலவச லேப்டாப், அம்மா உணவகம் போன்ற பல பயனுள்ள திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக இத்தனை திட்டங்களும் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று மக்களிடம் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி 60,000 கோடி முதலீடுகளை அதிமுக ஆட்சியில் ஈர்த்ததாகவும், தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க சென்றார் அல்லது வேறு காரணத்துக்காக சென்றாரா என்பது பின்புதான் தெரியும் என கிண்டல் அடித்துள்ளாராம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூட சில கட்சியை கவலையம் செய்த பார்த்தார்கள். ஆனால் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது கண்டிப்பாக பாஜக தான். அந்த நன்றியை நான் மறக்காமல் நன்றியோடு இருப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம். அதிமுகவை இம்மிளவு கூட யாராலும் அசைக்க முடியாது என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி கூறியதாவது, அதிமுக ஆட்சிக்கு கண்டிப்பாக துரோகம் செய்தவர்களாம் கண்டிப்பாக நடுரோட்டில் தான் நிற்கணும் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி கட்சி அலுவலகத்தை உடைத்தவர்கள் மற்றும் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முயன்றவர்களெல்லாம் மீண்டும் கட்சியில் நாங்கள் இணைக்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி துரோகம் செய்தவர்களை நடுரோட்டிலே நிற்பார்கள், விலாசம் இல்லாமல் கூட தொலைந்து விடுவார்கள் என கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி விதித்துள்ளாராம். அதாவது சில தலைவர்களுக்கு மறைமுகமாகவே தனது விமர்சனங்களை வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.